இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கிளாஸ் டம்ளர் உடைஞ்சது தெரியாம காலை அது மேல வச்சுட்டாங்க. காலில் குத்தி நிறைய ரத்தம் வந்துருச்சு. இப்போதைக்கு பீஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு கட்டு போட்டிருக்கு. பிளட் அதிகமா போச்சா? ஆமா டாக்டர். டாக்டர் எப்படி கரெக்டா இந்த நேரத்துக்கு வந்தாரு? கொஞ்சம் பாருங்களேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருங்க நான் பாக்குறேன். டாக்டர் உக்காருங்க. கராட்டே பீஸ் எல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டீங்கல்ல? ஆமா டாக்டர், எடுத்தாச்சு. ப்ளீஸ் டாக்டர், ரொம்ப வலிக்குது. தம்பி, பாரதி ரொம்ப கஷ்டப்படுறாள்ல? ஆமாங்க. கொஞ்சம் பொறுத்துக்க பாரதி. பார்த்து பார்த்து கொஞ்சம் பொறுமையா தான். ஒண்ணுல கொஞ்சம் பொறுமையா தான். கண்ணாடி பீஸ் எதுவும் உள்ள இருக்கிற மாதிரி தெரியல. அதனால நல்லா கிளீன் பண்ணி மருந்து வச்சு கட்டு போட்டு விடுறேன். ஓகே டாக்டர். ஐயோ, ஸ்லோவா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. டாக்டர், இதோட முடியாது பாரதி. இனிமேதான் என்னோட உண்மையான பிளானே ஆரம்பிக்க போகுது. நான் உன்னை பண்ற டார்ச்சர்ல நீயாவே இந்த வீட்டை விட்டு சொல்லிக்காம போகிறியா இல்லையான்னு மட்டும் பாரு. அவன் பொண்டாட்டிக்கு அடிபட்டுடுச்சு. கல்யாணம் பண்ணிக்க போறவ பக்கத்திலே நிக்கிறா. இந்த மாதிரி டைம்ல பொண்டாட்டி கூட இருந்து நல்லபடியா பாத்துக்கணும். அத விட்டுட்டு இந்த மித்ராவுக்கு பயந்து ஆதி யாரோ மூணாவது மனுஷன் மாதிரி நடந்துக்கிறான். இந்த ஆதி பாரதிய பொண்டாட்டின்னு சொல்லிட்டா நம்ம ரூட் கிளியர் ஆயிடும். மித்ராவை எப்படியாவது சமாதானப்படுத்தி என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பெரியம்மா, எந்த கோட்டையை பிடிக்க இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க? அட போட போட போக்கத்தவனே. இனிமே நான் யோசனை பண்ணி கோட்டையை பிடிச்சி என்னத்த ஆக போகுது? இந்த வீட்டுல நடக்கிற கூத்தெல்லாம் வேற எங்கேயுமே நடக்காது. அது எனக்கு தெரியுது, உனக்கும் தெரியும். ஆனா இந்த வீட்டுல மத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. என்ன பண்றது? இந்த அம்மா என்ன சொல்லிட்டு போகுதுன்னு தெரியலையே. பாரதியோட காலில் ரத்தத்தை பார்த்ததும் எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல பாரதி கூட இருந்து கவனிச்சுக்க முடியாத நிலைமையில இப்ப நான் இருக்கேன். என்ன சொன்னீங்க? லண்டன் கிளைண்டா? இப்படி திடீர்னு சொன்ன எப்படி? இங்க பாருங்க, நீங்க சொன்ன விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. பட் லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு உடனே மீட்டிங்னு சொன்னா நாங்க என்னங்க பண்றது? ஐயோ, நாங்க இன்னும் மீட்டிங்கான டீடைல்ஸ் கூட இன்னும் ரெடி பண்ணல. சரி ஓகே ஃபைன், நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் ஆதி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். யா. என்ன மித்ரா, ஏதாவது ப்ராப்ளமா? அது ஏன் ஆதி கேக்குற? இப்ப மேனேஜர் தான் கால் பண்ணியிருந்தாரு. லண்டன்ல இருந்து நம்ம கிளைண்ட் வந்திருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலையா உடனே திரும்ப லண்டனுக்கு கிளம்புறாங்களாம். ஒரு வாரம் ஆக்சுவலா இங்க இருக்கிறதா தான் பிளான் இருந்துச்சு. அதனால நானும் மீட்டிங் டேட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. இப்ப என்னடானா உடனே மீட்டிங்னு சொல்றாங்க. உனக்கே தெரியும், அவங்க தான் நம்ம பிசினஸோட பெரிய கிளைண்ட். நம்ம பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ட்ரிப்பே அவங்க பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ஃபைனல் பண்ணி கேக்குறாங்க. ஷோ, இந்த டைம்ல அண்ணன் வேற வெளியே போயிருக்காரு. மித்ரா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? பிசினஸ்ல இந்த மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? உடனே ஆபீஸ்க்கு கிளம்பி போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துரு. சோ சிம்பிள். ஐயோ ஆதி, இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா பாரதி கண்ட்ரோல்ல தான் இருக்கு.
அவங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்பப்போ ஏதாச்சும் அப்டேட் மட்டும் தான் கொடுப்பேன். இப்ப பாரதி இல்லாம நான் எந்த டாக்குமெண்ட்டையும் அவங்க கிட்ட சப்மிட் பண்ணவே முடியாது. இப்ப பாரதி வந்தா மட்டும்தான் ஏதாச்சும் வேலை நடக்கும். ஆதி, இப்போ எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல. பாரதி, முதல்ல இந்த சூப்பை குடிமா. பாட்டி, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? வேற யார் செய்வாங்க? இவ்வளவு நாளும் எங்களுக்காக நீ செஞ்ச, ஒரு 2-3 நாளைக்கு நான் செய்யறேனே. முதல்ல இந்த சூப்பை குடி. அம்மா, கால் ரொம்ப வலிக்குதாம்மா? அம்மா, நான் அவ்வளவு ரத்தத்தை பார்த்து நான் பயந்து போயிட்டேம்மா. எனக்கு ஒன்றும் இல்லை. அதான் டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு மருந்தெல்லாம் போட்டு கட்டி விட்டுருக்காருல்ல, சீக்கிரமா சரியாயிடும். ஓகேவா? 2-3 நாள்ல சரியாயிடும்னு டாக்டர் சொன்னாரா? பெரிய மனுஷா, நான் மாத்திரை சரியா சாப்பிட மாட்டேன்னு என்ன பயமுறுத்துறதுக்காக டாக்டர் சும்மா சொல்லிட்டு போயிருக்காரு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே சரியாயிடும். அம்மாவை பத்தி நீங்க 2 பேரும் கவலைப்பட வேண்டாம். அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எதுக்கு பயம்? நீங்க 2 பேரும் என் பக்கத்துல இருக்கிறப்போ எனக்கு எதுவும் ஆகாது. சரியா? காலை கீழே வைக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க. அவ்வளவு ரத்தம் போயிருக்கு. இப்ப திடீர்னு வந்து உடனே ஆபீஸுக்கு வந்தாகணும்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாட்டி, எனக்கு மட்டும் என்ன இந்த மாதிரி நிலைமையில பாரதி ஆபீஸ்க்கு வர சொல்லணும்னு ஆசையா? வேற வழியே இல்ல. ஏன்னா இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸுமே பாரதிக்கு மட்டும் தான் தெரியும். பாரதியை கஷ்டப்படுத்த வேண்டான்னு பார்த்தா மொத்த டீலிங்குமே போயிடும். இந்த ப்ராஜெக்ட் நானே ஆரம்பத்துல இருந்தே பண்ணிருந்தேனா இப்போ இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நானே இதை ஹேண்டில் பண்ணிருப்பேன். சரிங்க மேடம், எனக்கு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஆ, அம்மா, டாக்டர் தான் உன்னை நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. நீ என்னம்மா ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்ற? ப்ளீஸ்மா, வேணாமா. அம்மா, நீ போகாதம்மா. நான், அக்கா, பாட்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பாத்துக்கிறோம்மா. எனக்கு ஒன்றும் இல்லடா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆபீஸ் போயிட்டு அங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். நான் வீட்லயே தான் இருப்பேன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் கேக்குறேன். ஓகேவா? என்ன பாரதி இது? பாட்டி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரதி வரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க போய் கார் எடுங்க, போங்க. பாத்து பாத்துமா. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல.